ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமாக இருக்காங்க. விஜய் அவங்களோட தாத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட சித்தப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுடா, ரொம்ப டென்ஷனாக வந்திருக்க? ஒன்றும் இல்லை தாத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் சொல்லுப்பா, பரவாயில்ல அப்படின்றாங்க. காவேரி என்னன்னா தாத்தா சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்ட உடனே காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறீங்க தாத்தா, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, காவேரி உயிரோடு தான் இருக்கா, ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. காவேரி யாரும் இல்லை, அம்மாவோட கிளாஸ் டீச்சர் தான் காவேரி அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ இன்னும் இவை எங்கே தான் இருக்காலாம், எவ்வளோ முறை அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியும் அவங்க கேட்காம இங்கே தான் இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை நினச்சி விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவள் உயிரோடு இருக்கிறான்ற விஷயத்தை என்கிட்ட எதுக்காக மறைச்சிங்க? அவள் இல்லைன்னா என்னால் ஒரு நாளும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் என்னை எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான், ஆனால் நான் சொல்லாததுக்கு காரணம் ஒன்று தான். எங்கே உன்னோட சந்தோஷம் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன், மற்றபடி உனக்கு சொல்லக்கூடாதுன்னா நான் ஒரு நாளும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம விஜய். இதுக்கப்புறம் காவேரியும் நானும் எப்படி சேர்ந்து வாழ்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனேயே தாத்தா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.